நமது வேலாயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தியில், வீடு கட்டியதில் முறைகேடு, வீட்டை காணவில்லை, நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே நெய்க்குப்பை ஊராட்சி பகுதியில் மத்திய அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும், முறைகேட்டில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி செயலாளர், வட்டார வளர்ச்சி அதிகாரி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மத்திய அரசின் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் 60 விழுக்காடு மத்திய அரசு நிதியும் 40 விழுக்காடு மாநில அரசு நிதி என்ற விகிதத்தில் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்கள், குடிசைவாசிகள், சிறுபான்மையினர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மலிவு விலையில் வீடுகளை அரசு கட்டித்தருகிறது. இதன் அடிப்படையில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே நெய்க்குப்பை ஊராட்சி பகுதியில் 94 வீடுகள் கட்டியதாக அதிகாரிகள் தரப்பில் கூறியதாகவும், அதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அப்பகுதியை சார்ந்த மைதிலி, சங்கர், நாகப்பன், பக்கிரி, செண்பகவல்லி, குஞ்சு சந்திரமோகன், சிவசாமி உள்ளிட்ட 18 பேருக்கு வீடுகள் கட்டித்தரவில்லை எனவும், கட்டிய வீட்டிலும் அளவு சரியாக இல்லை எனவும் குற்றம் சுமத்துகின்றனர். வீட்டை காணவில்லை எனவும், முறைகேடு செய்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த முறைகேடு பற்றிய பேட்டியை அசோக், சமூக ஆர்வலர், புளிச்சக்காடி வழங்கினார். அந்த பிஎம்ஐ வீடு திட்டத்தில் ஒரு 94 வீடு வந்திருக்கு நெய்க்குப்பை ஊராட்சியில். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 18 வீட்டுக்கு மேற்பட்ட வீடுகள் காணாமல் போயிட்டு. கேட்டால் அதிகாரிகள் கேட்டால் உங்களுக்கெல்லாம் வீடு கட்டி முடிச்சாச்சு, பில்லாகி முடிஞ்சிருச்சு, இப்போ எங்கே வீடு கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. அதிகாரிகள்கிட்டையும் நாங்கள் சந்தித்து பல முறை மனுவும் கொடுத்துட்டோம். ஏன் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கப்படவில்லை. நேற்று பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சார் ஆடிட்டிங்னு கேட்டால், இல்லை உங்கள் ஊரில் 94 வீடு கட்டியிருக்கிறோம், அது சம்மந்தமாக நாங்கள் கட்டியிருக்குதா இல்லையான்னு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், அவங்கள்ட்டையும் நாங்கள் எங்களுடைய முறை விட்டுருக்கோம். இன்றைக்கி மனு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் அவங்கள்ட்ட மனு கொடுக்கறதுக்கு நாங்கள் மனுவெல்லாம் எழுதி தயார் நிலையில் வச்சுருக்கிறோம். அவங்கள்ட்டையும் நடந்த குறைகளும் சொல்லலாம். எங்களுக்கு 18 வீடு காணாமல் போயிடுச்சு, அதை நீங்கள் அதிகாரிகள் அழிச்சு மேலிடத்தில் சொல்லி எங்களுக்கு அந்த பயனாளிகளுக்குள்ள வீட்டையும் நீங்கள் கொடுத்தாகணும் அப்படிங்கிற முறையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவங்கள்ட்டையும் நாங்கள் மனு கொடுக்க இருக்கிறோம். அதனால் அரசுகள் இதில் தலையிட்டு எங்களுக்கு பயனாளிகளுக்கு இந்த காணாமல் போன வீடுகள் அதிகாரிகள் மீது, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு வீடு வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது வேலாயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம். நன்றி.